கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாய், மகிமையின் ஆண்டாய், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அமையும்படியாய் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாய் முன்னிறுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆதியாகமம் 28:3 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோபை இப்படியாக ஆசீர்வதித்து அனுப்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதமானது யாக்கோபுக்கு வந்து பலித்தது. அப்படி போல கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக கர்த்தருடைய ஆவியின் நிறைவோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல ஜனக்கூட்டமாகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆம், இந்த வருடத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் பண்ணுவாராக. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு அந்த வழி பிரயாணத்தில் தகப்பனை விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தனிமையில் தூர தேசத்தில் தன் மாமனாகிய லாபான் இருக்கிற சீரிய தேசத்திற்கு அவன் வனாந்திர பிரயாணமாய் புறப்பட்டு போன பொழுது கையிலே ஒன்றுமில்லாமல் கடந்து போனான். ஆனால் கர்த்தர் உடன் இருந்தபடியினால், சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோபோடு கூட இருந்தபடியினால் ஒரு குறைவின்றி நடத்தினார். திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வர பண்ணினார். இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வெறுமையான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். மனம் சோர்ந்த நிலையில் காணப்படுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை துதிப்போமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. இன்னும் பாடலாம், எங்களோடு இணைந்து பாடுங்கள். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர்,
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபை வழி நடத்திய தேவன் இந்த வருடத்தின் இந்த 2025ஆம் ஆண்டின் 365 நாட்களும் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா யாக்கோபை கொலை செய்ய திட்டமிடுகிறான் என்பது தெரிந்தவுடன் யாக்கோபின் தாயும் தகப்பனும் ஈசாக்கும் ரெபெக்காளும் ஒன்றாக இணைந்து தன் இளைய மகனாகிய யாக்கோபை பார்த்து, மகனே, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொலை செய்து விடாதபடிக்கு, உன்னை கொன்று போட்டு விடாதபடிக்கு நீ உன் மாமா இருக்கிற சீரிய தேசத்திற்கு போய் அங்கே போய் தங்கியிரு. அவன் கைக்கு நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நீ போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தூர தேசத்தில் இருக்கிற அந்த சீரிய தேசத்தில் இருக்கிற ஆரான் என்கிற அந்த பட்டணத்தை நோக்கி அவனை பிரயாணப்பட்டு போகும்படியாய் அங்கே வழி அனுப்பும் பொழுது ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை தன்னிடத்தில் அழைத்து தன் மகன் தனிமையில் செல்லுகிறான், கையிலே ஒன்றுமில்லாமல் செல்லுகிறான். அவன் இருதயம் கர்த்தருக்குள் பலனடைய வேண்டும், அவன் கர்த்தரை சார்ந்து செல்ல வேண்டும் என்பதாய் தன் மகனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். மாத்திரமல்ல, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ தங்குகிற பரதேசியாய் தங்குகிற தேசத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பார் என்று சொல்லி தன் மகனாகிய யாக்கோபை தைரியப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருக்குள் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தாயை விட்டு தகப்பனை விட்டு சொந்த வீட்டையும் தேசத்தையும் விட்டு மாமனாகிய லாபான் இருக்கிற அந்த தேசத்தை நோக்கி கால்நடையாய் புறப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்நாட்களில் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பிரயாணப்படுவதற்கு வாகனங்கள் அதிகமாய் நமக்கு உண்டு, வாகன வசதிகள் உண்டு. தூர தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால்
விமானத்தின் மூலமாக நாம் கடந்து செல்ல முடியும். ஆனால் அந்த நாட்களில் அப்படி அல்ல, கால்நடையாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு மாமாவுடைய வீட்டை நோக்கி கால்நடையாய் புறப்பட்டு வருகிறான். அப்படி வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஒரு இரவு நேரத்தில், அந்த கால் பிரயாணத்தின் அந்த இரவு சூழ்ந்த நேரத்தில், பாதை கண்ணுக்கு தெரியாத அந்த நேரத்தில் எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது. ஆகவே அந்த இருள் நிறைந்த அந்த இடத்தில், அந்த வனாந்திரத்தில் ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழாக வைத்து தன்னந்தனியாக ஒரு அனாதையை போல, ஒரு பரதேசியை போல அந்த இடத்திலே படுத்து உறங்க ஆரம்பித்தான். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை சந்திக்கும்படியாய் சொப்பனத்தின் மூலமாய் இடைப்பட்டார். அவன் படுத்திருந்த அந்த இடத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று அங்கே யாக்கோபோடு கூட இடைபட ஆரம்பித்தார். யாக்கோபே, தகப்பன் தாயை விட்டு, வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு அனாதையாய் பரதேசியாய் வந்திருக்கிற யாக்கோபே, உன்னை நான் சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நான் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கிழக்கையும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, உன் பிரயாணத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு சகல நன்மைகளையும் செய்து கொடுப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இரவு நேரத்தில் அவன் உறக்கத்திலே சொப்பனத்தில் தோன்றி அங்கே தன் தகப்பனாகிய யாக்கோபு சொல்லிய அதே வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் உறுதிப்படுத்தி காண்பித்து பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் மாமனாகிய வீட்டில் சுமார் அவன் 21 ஆண்டுகள் அங்கே ஆடுகளை மேய்த்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு அவன் திரும்பி வரும் பொழுது, சொந்த தேசத்திற்கு அவன் புறப்பட்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். ஈசாக்கை சந்திக்கும்படியாய் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு, அநேக வருடங்களுக்கு பிறகு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அப்படி வரும் பொழுது எப்படி தெரியுமா வந்தான்? அதற்கு முந்தைய வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23லிருந்து 26 வரை பாருங்கள். 12 குமாரர்களோடு அவன் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் யாக்கோபு புறப்பட்டு போகும் பொழுது ஈசாக்கு அப்படித்தான் ஆசீர்வதித்தார். மகனே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு நாளாய் அனாதையை போல போகிறாய், ஆனால் கர்த்தர் உன்னை பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். 12 குமாரர்களோடு கூட தன் தகப்பனாகிய ஈசாக்கை பார்க்கும்படியாய் வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை யாக்கோபு அவர் தனிமையில் அவர் பிரயாணப்பட்ட அந்த நேரத்தில், அந்த நாட்களில் கையிலே ஒன்றுமில்லாமல் கடந்து போனது போல, ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்பம் வெறுமையான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். நன்மை ஒன்றும் இல்லாதது போல காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கைகளின் பிரயாசத்தில், உங்கள் வியாபாரத்தில், தொழிலில், ஏன் நீங்கள் செய்து கொண்டு வருகிற கர்த்தருடைய பணியில் கூட கனி ஒன்றும் காண முடியாத அறுவடையற்ற சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளை, மனம் சோர்ந்து போக வேண்டாம். ஊழிய பாதையில் கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். 25ஆம் ஆண்டை மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு வெறுமையாய் போனவன் எப்படி ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போனானோ அதே ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தான்.
அவன் பலுகினான், அவன் பெருகினான். 12 குமாரர்களோடு திரும்பி வந்தான். மாத்திரமல்ல, வெறும் கையும் கோலுமாய் போனவன் ஆஸ்தி உடையவனாய், செல்வ சீமானாய், பல ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்களோடு அவன் புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நன்மையை நீங்கள் எந்த காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே கர்த்தர் மகிமையடைய பண்ணுவார். அவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். யாக்கோபுக்கு அவர் வாக்கு பண்ணியதை செய்து முடிக்கும் அளவும் எப்படி யாக்கோபை கைவிடவில்லையோ அதே போன்று உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாய் அவன் புறப்பட்டு சென்ற மாமா வீட்டிலே சொந்த மாமனை அவனுக்கு எதிரியாய் எழும்பினான். தன்னுடைய மனைவியின் சகோதரர்கள், மைத்துனர்கள் யாக்கோபுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த சதிகள், அவர்கள் செய்த தந்திரமான சூழ்ச்சமங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியவில்லை. யாக்கோபின் நன்மை கெடுத்து போடவில்லை, முடியவில்லை. காரணம், யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு தீங்கு உன்னை அணுகாமல் பாதுகாப்பேன், உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணும் பொழுது நீ பலுகி பெருகி இருப்பாய், மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய் என்று வாக்கு பண்ணினார். அப்படியே 12 குமாரர்களோடு சகல ஆஸ்தியும் உடையவனாய், மனைவிகளோடு பிள்ளைகளோடு நல்ல செல்வ சுகத்தோடு திரும்பி வந்தான். அனாதையாய் சென்றவன், தனித்து விடப்பட்டவன், கைவிடப்பட்டு போனவன், சொந்த தகப்பனால் அனுப்பிவிடப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பரம தகப்பனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணினார். உங்களை பலுகி பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் தகப்பனை, தாயே, என் அருமை பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். பலுகி பெருகுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் என்னிடத்தில் இல்லையே, ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் சகலமும் இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நான் நம்புவேன், அவருடைய வார்த்தையை நம்புவேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பலுக பண்ணுவார், அவர் என்னை பெருக பண்ணுவார். ஆண்டவரை உம்மை நான் நம்புகிறேன். நம்புவேன் நீரோதி வரை, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்ட வார்த்தைக்காக துதியுங்கள். இந்த வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்து அனுப்பினான். மகனே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டது. யாக்கோபுக்கு மறுபடியும் கர்த்தரால் அது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படி யாக்கோபை நடத்தினார். உங்களை நடத்துவார். தகப்பனை சந்திக்கும்படியா யாக்கோபு புறப்பட்டு வரும் பொழுது தனிவொருவனாய் வரவில்லை. 12 குமாரர்களோடு தன் தகப்பனை சந்திக்க புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய பிள்ளை உங்களை பலுக பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். நல்ல பிதாவே, இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் என்னோடு இணைந்து என் வார்த்தையை கேட்டு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்காகவும் இவர்கள் குடும்பங்களுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளுக்காகவும் கைகளின் பிரயாசங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் இவர்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் எடுக்கிற முயற்சிகளும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தெய்வம் ஐயா, நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இப்பொழுது எதை உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணுவீராக. ஊழியத்தை செய்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அருமை போதகர்களுக்காக, சுவிசேஷகர்களுக்காக, தீர்க்க தரிசிகளுக்காக, சபை மேய்ப்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாய் அமையட்டும். இவர்கள் சபைகள் ஆத்துமாக்களினால் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீரே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை காண பண்ணும் ஆண்டவரே. கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினதை எப்படி நிறைவேற்றி அவனை பலுகி பெருக பண்ணினாரோ, உங்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு கொடுத்தது போல இந்த ஆண்டு நீங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் கைகளின் பிரயாசங்கள், ஊழிய பாதைகள் அனைத்திலும் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயம் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 33190.
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.